எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா?
ஓகே, இந்த மெட்டை வச்சு தான் பாட்டை நம்ம அடிக்கிறோம். சரியா? இந்த இசையை நான் அமைச்சு போட்ட உடனே நீங்க பாட்டு பாட போறீங்க. ஸோ இந்த இசையை அமைக்கிறதுக்கு ஒரு 2000 வெள்ளி செலவாயிரையா? 2000 வெள்ளி பாட்டு வந்ததுதானே நல்லா வந்துரும். ஓகேடா 2000 வெள்ளி வாயிலா வரும். ஸோ சரி பாத்துறோம். 2000 வெள்ளி செலவியா? ஸோ அதை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்க காலேஜ் வந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா மியூசிக் தான் நம்ம அடிச்சாலுமே. ஓகேடா ரைட்டா ரைட் அது 2000 வெள்ளி. அடுத்து வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா பாட்டு பாடின அப்புறம் காப்பி ஸ்டூடியோ ரொம்ப கேவலமா இருக்கு. சரியா? இசை பண்ணி முடிச்சோட சரியா நீங்க என்ன செய்யணும்? பாட்டை ரெக்கார்டிங் பண்ணணும். சரியா? அதுக்கு பாட்டு எழுதணும். சோ உங்க இசை ஞானத்தை பார்த்தா நானே எழுதி கொடுக்கணும்னு தெரியுது. சோ நானே எழுதி கொடுத்துருவேன், இசை அமைச்சும் கொடுத்துருவேன், நானே பாடியும் கொடுத்துருவேன். நீங்க வந்து வாயை வச்சா போதும், வாயை செஞ்சா போதும். சரியா? ஆக மொத்தத்துல அது மியூசிக் வீடியோல இந்த சைடுல 10 கிளிக் இந்த சைடுல 10 கிளிக் அப்படியே பாட்டு ரெடி ஆகல. அது இல்லையா? இப்போ மியூசிக் எல்லாம் அப்பதான் இல்லையா? சரியா? சரி நல்லா கூட்டடிங்க. அதுக்கு அப்புறம் முதல்ல வந்து பாட்டு ரெக்கார்டிங் பண்ணுவோம். அதுக்கு ஒரு எப்படியோ ஒரு 3000 வெள்ளி செலவு. 3 தான் போது, அது 2 கவர் வரும். அப்படிதான் அண்ணா. இந்த பாட்டு வந்து என் அத்தை மகளுக்காக நான் செய்யறேன். எங்க அத்தை மகள் மாமக்காரர் இருக்காங்கன்னா எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ அவங்கள துப்புற மாதிரி ஒரு பாட்டு செஞ்சு இந்த பாட்டு அவ மைக்கி என் மடியில் வந்துடுவோம்னா கவலையை விடுங்க. இந்த செய்யறோம், அத்தை மகளை கல்யாணம் பண்றோம், தம்பி பண்ணி கொடுக்குறோம் சொல்லி அத்தை மகளை அடையிறதா ஒரு வாழ்க்கை லட்சியமா வச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. நாட்டு வாங்கிறோம். நம்ம சமுதாயம் ரொம்ப சிறப்பா வந்துட்டு இருக்கு. அத்தை மகளை கல்யாணம் பண்றது லட்சியமா வச்சிருக்கீங்க. இந்த பாடலுமே கல்யாணம் பண்றீங்க. சரியா? ஓகே, அதை முடிச்சிருவோம். ஓகேயா? அதுக்கப்புறம் டைல்ஸ் ஒரு 6000 வரும். 5 முடிட்டா. ஓகே தம்பி, ஓகே வந்து பாட்டு மியூசிக் அடிச்சிட்டோம், மியூசிக் எல்லாம் பண்ணிட்டீங்க, ரெக்கார்டிங்கும் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் நீ காலை எடுத்து அதுக்கு பாட்டு வருதுனா வருது. இந்த ரோட் வச்சா பையா கெட்டிக்காரன். ஓகேயா? பாட்டு வருது. ஆனா என்ன வருது அப்படின்னா மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் வருதுயா? சோ மார்க்கெட்டிங் அப்புறம் மாடிலே தெரியுது. சொல்ல தம்பி நல்லா வரும். நீ சைடு பிசினஸ் செய்யறேன்னு வாடகை தெரியுது. நான் அது இல்லையா, நான் என்ன சொல்றேன்னா மார்க்கெட்டிங் அப்படின்னா பாட்டை விளம்பரப்படுத்தணும். விளம்பரம் ஓகேண்ணா, அதையும் நாங்களே பண்ணிடுவோம். சரியா? நாங்களே பண்ணிடுவோம். அதுக்கு வந்து எப்படியும் கூட்டி கழிச்சு ஒரு 5 ரூபாய். 5 என்னன்னா 5000 5 5 1 2 3 4 4 அப்புறம் வருது. 4 அப்புறம் வருது. உங்களுக்கு அத்தை மக வேணும் தானே? அத்தை மக வடி வேணும் தானே? 5 முக்கியமா இல்ல அத்தை மக வேற ஒரு மடியில் படுது தம்பி? இல்ல இல்ல 5 கொடுத்தா மடியில இருக்கா கூட்டி வந்து நானே தூக்கி உட்கார வச்சிருவோம் மடியில. 5 கொடுத்தா 5 எல்லாம் மடியில. பாட்டு டைம்ல 5 கொடுத்தா நீங்க எப்படி பாட்டு 5 ஓகேயா? பாட்டு வந்ததானே? பாட்டு வந்ததாயா? அது மாதிரியே சிங்கம் உம்மது சிங்க கதை தெரியுது. சரியா? 5க்கு அப்புறம் பாட்டு வந்துச்சுல? 5க்கு அப்புறம் தாத்தா ஆச்சு. 5க்கு வந்துரும். சோ அதுக்கு அப்புறம் வந்து மொத்தம் எவ்வளவு கூட்டி கழிச்சு ஒரு 10 10யா? 10னா 10,000 அம்புடுதான் 10 அப்பா என்ன செத்துட்டா? முதல்ல சாவ வேண்டியது என்ன சாவல. நீ போட பாரு. அன்னைக்கு போட முடியல. அது போட பாட்டு 10,000 முடிஞ்சதாண்டா. 10 சொன்னேன். பாதி இல்ல 15. பாட்டு செய்யணும்னு வந்தா அத்தை மகன் கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணுங்க வளைக்கு பாட்டு செய்ய வராங்க. இவங்களை வச்சு இப்ப 15 20 எடுத்துக்கலாம். தப்பு. இந்த மாதிரி நாய்ங்க சாவும். அத்தை மகன்
ஹாய், நான் தான் உங்கள் மாஸ்டர் கே. விபாக்ஸ் பார்த்துருப்பீங்க, குலுங்கி சிரிச்சிருப்பீங்க. விபாக்ஸை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இளைஞர்கள் ரொம்ப அற்புதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். நன்றி. கண்ணா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.